புத்தகங்களை ஏன் தேடி படிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன்னா, புத்தகங்கள் தான் இந்த கதைகளுக்கான ஒரே வடிவம். அது அந்தரங்கமாக நம்மோடு உரையாடுது. நமக்கு தெரியும், எத்தனையோ கதை தெரியும். நம்ம சின்ன வயசில் ஒரு கதை கேட்டோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன? காக்கா கதை. அந்த கதை தெரியாமல் நிச்சயமாக நம்ம யாருமே இல்லை. ஒரு காக்கா வடையை திருடிட்டு போச்சு. ஒரு நரி வந்து அந்த காக்காயை நீ அழகாக இருக்கியே பாட்டு பாடுன்னு சொல்லிச்சு, வடை கீழே விழுந்துச்சு, ஏமாத்துச்சு அப்படிங்கிற ஒரு கதையை நாம் கேட்டிருக்கோம். இது வெறும் கதை இல்லை, நம்முடைய 5 வயதில் கேட்ட கதை இல்லை. இந்த ஒரு கதைக்கு பின்னால் ஒரு 2500 வருட சரித்திரம் ஒன்று இருக்குது. இந்த கதை தமிழ்நாட்டினுடைய கதைன்னு நினைக்காதீங்க. இந்த கதை ஈசாப்பினுடைய கதை. ஈசாப் கிறிஸ்து பிறப்பதற்கு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்புள்ளவர். இன்னைக்கிலிருந்து பார்த்தா 2500 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு மனிதன் சொன்ன கதை தான் அந்த காக்கா கதை. நானும் நீங்களும் கேட்டோமே, அந்த காக்கா எங்கேருந்து பறக்க தொடங்குச்சுன்னா 2500 வருடங்களுக்கு முன்னாடி ஏத்தன்ஸ் நகரில் ஈசாப்புங்கிற ஒரு அடிமை தன்னுடைய எஜமானிடம் இருந்து விடுபடுவதற்காக தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை குழந்தைகளுக்காக சொல்ல தொடங்கிய ஒரு கதையிலிருந்து தான் அந்த காகம் பிறந்தது. அந்த காகம் என்ன செஞ்சிச்சுன்னா, ஒரு வெண்ணெயை, சீஸ் வெண்ணெயை திருடி கொண்டு போய், திருட வெண்ணெயை எடுத்து கொண்டு போய் ஒரு மரத்தில் உட்காந்துக்கிடுச்சு. அந்த வழியாக வந்த ஒரு நரி என்ன சொல்லிச்சுன்னா, நீ பாட்டு பாட சொல்லலை, பதிலாக என்ன சொல்லிச்சுன்னா, ஆஹா காகமா இது எப்படி இருக்குது, என்ன ஒரு அழகு, எங்கோ ஒரு தேவதையை பார்க்குற மாதிரி இல்லையா இருக்குது இது உன்னை பார்க்குறது. காகம் பொதுவாக கருப்புமாங்க, ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு அது தோணலை, உன்னுடைய அழகுக்கு நீ ஒரு பெரிய நடனக்காரியாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சுய புகழ்ச்சி பண்ணுது. சுய புகழ்ச்சி பண்ண 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 காகத்துக்கு தன்னோட அழகு மேலே, தன்னை ஒருத்தர் இவள் புகழ்ந்து பேசுறது மேலே இதாகி அப்போ தான் அந்த வெண்ணெயை கீழே போடுது, நரி எடுத்துகிட்டு போகுது. உடனே அது காகம் கோவிச்சிட்டு சொல்லுது, இது தவறு இல்லையா அப்படின்னப்பா அது சொல்லுது, நான் செய்வது தவறுன்னா நீ செய்கிறது ஒரு தவறு. என்னென்னா, நான் செய்வதாவது ஒரு வெண்ணெய் துண்டை ஏமாற்றி வாங்கினேன், ஆனால் நீ சுய புகழ்ச்சிக்கு மயங்குற. சுய புகழ்ச்சிக்கு மயங்குவதுங்கிறது இந்த வெண்ணெய் துண்டை ஏமாற்றுவதை விட மோசமானது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகம் ஓடுது. ஆனால் அந்த காகம் 2500 வருடமாக எப்படி பறந்து வந்திருக்கு பாருங்க. அங்கே பறக்க தொடங்கிய காகம் அங்கேருந்து இந்த கதை அப்படி மெதுவாக அராபிய நாடுகளுக்குள்ளே வருது, பெர்சியாவுக்கு வருது. பெர்சியாவில் ஒரு மருத்துவர், அவருடைய வேலை என்னென்னா வெவ்வேறு நாடுகளில் போய் மருத்துவ நூட்களை தேடுறது. அவருக்கு கிரேக்கத்தில் இருந்த இந்த கதையை இன்னொரு மருத்துவர் சொல்கிறாரு, கிரேக்கத்தில் இப்படி ஒரு கதை இருக்குன்னு. ஆகா, இது என் மக்களுக்கு போய் சேரணுமேன்னு ஒரு மருத்துவர் இந்த கதையை பெர்சிய மொழிக்கு கொண்டு போகிறார். கொண்டு போய் என்ன செய்கிறாருன்னா, பெர்சிய மொழியில் இந்த காகம் இதே போல ஒரு கதை. ஆனால் பெர்சிய மொழியில் காகம் வெண்ணெயை திருடவில்லை, மாமிசத்தை திருடுது. மாமிசத்துண்டோட ஒரு காகம் இருக்குது, அதே நரி மாமிசத்துண்டோட இருக்குது. இந்த நரி அந்த நரியை போல புகழ்ச்சியாக மட்டும் சொல்லலை, அராபில் வரும்போது ஒரு வார்த்தை கூடுதலாக இருக்குது. என்னன்னா, உன்னை பார்த்தால் இந்த நாட்டுக்கே சுல்தான் போல அல்லவா இருக்குதுன்னு சொல்லுது. அராபிய காகம் ஆகா அதிகாரத்துக்கும் ஆசைப்படக்கூடிய காகம் போல. அதனால அந்த காகம் வந்து மயங்கி மாமிச துண்டை கீழே போட்ட உடனே நரி எடுத்துகிட்டு போயிடுது. அங்கே நரி எடுத்து போவதோட கதை முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலே தொடரலை. அந்த கதை அங்கே இருந்து கிளம்பி இத்தாலிக்கு போகுது. இத்தாலியில் இதே கதை 1600களில் இதே கதை இதே வெண்ணெயோடு இதே நரியோடு 600 இத்தாலியில் இருந்தது. அங்கேருந்து லா ஃபோந்தே அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சு ரைட்டர் இருக்கார். அந்த லா ஃபோந்தே இதே காகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிலை பாரிஸ் நகரத்தினுடைய ஒரு மையத்தில் கூட ஒரு பூங்காவில் இருக்குது. நான் போய் அந்த ஃபாந்தேனுடைய சிற்பத்துக்கு பக்கத்தில் உட்காரும்போது எனக்கு அந்த காகம் என் ஊரில் நான் கதையில் கேட்ட காகம் அல்லவான்னு தோணுச்சு. 1560 1600 வாழ்ந்த ஒரு லா ஃபோந்தே இதே கதையை இன்னொரு வடிவத்தில் கவிதையாக எழுதினார். அது பிரெஞ்சு மக்கள் படித்தாங்க, நம்ம ஊருக்கு வந்துச்சு. நம்ம ஊருக்கு எப்போனா அராபிலேருந்தே வந்துருச்சு. அதே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காகம் பறந்து வந்துருச்சு. வந்து வட இந்தியாவில் முழுவதும் இந்த காகம் ரொட்டியை திருடுது, வடையை திருடலை, ரொட்டியை திருடுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே வடையை திருடுது. இந்தியாவுக்கு வரும்போது மட்டும் ஏன் காகம் திருட தொடங்குச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. வேறு எங்கேயுமே காகம் திருடலை, இந்தியாவுக்குள்ளே வந்த கதையில் வந்த காகம் முதல்ல திருட ஆரம்பிக்குது. ஒரு ரொட்டியை திருடுது, இந்த பக்கம் வந்து வடையை திருடுது. திருடி உட்கார்ந்தோடனே நரி ஏமாத்துது. ஆனால் இங்கே ரெண்டுலேயுமே காக்காவை பாட சொல்லுது. ஆனால் ஒரு கதை 2500 வருடத்துக்கு முன்னாடி இருந்து கிளம்பி எப்படி ஒரு பெரிய யுவான் சுவாங் வந்தது போல, மார்க்கோ போலோ வந்தது போல, தேசாந்தரிகளான பெரும் கடலோடிகள் இந்தியாவுக்கு வந்தது போல ஒரு கதை அங்கேருந்து வருது. அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய கதையெல்லாம் அங்கேருந்து வந்ததானா? அல்ல, இங்கேருந்தும் கதைகள் இதே போல்
வேறு பாதைகளில் நடந்து வேறு வேறு நாடுகளை நோக்கி போகுது. அங்கேருந்து ஒரு கதை வந்துச்சா, இங்கேருந்து உலகத்தை நோக்கி ஆற்றில் முதலை கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு முதலை, அதுக்கு இதயம் இருக்குது, அதை வந்து ஒரு குரங்கு சாப்பிடணும்னு விரும்புச்சு, இல்லை ஒரு குரங்கினுடைய இதயத்தை முதல்ல சாப்பிடணும்னு விரும்புச்சு. அந்த முதலை கூட்டிகிட்டு போச்சுன்னு நம்ம படித்த கதை இங்கிருந்து திரும்பி கிரேக்கத்துக்கு போகுது, இங்கிருந்து உலகம் பூரா போகுது. அப்படி பார்த்தால் உலகில் எப்போதுமே சஞ்சாரிகளாக ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கும், ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கும் கதைகள் போய்கிட்டே இருக்கு. கதைகள் இல்லாத உலகமே இல்லை. இப்போ இந்த நான் சொன்ன சுய புகழ்ச்சிக்கு மயங்கிறத பற்றி மகாபாரதத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. மகாபாரதத்தில் யுத்தம் நடக்கும்போது யுதிஷ்டன் ஒரு நாள் கர்ணனால் பிடிபடும் போது கர்ணன் சொல்கிறான், நான் ஒன்றை கொல்லணும்னு விருப்பம் இல்லை, அர்ஜுனனை மட்டும்தான் சமர் செய்வேன், அர்ஜுனனை மட்டும்தான் சண்டை போடுவேன், உங்களை விட்டுருவேன், நீங்கள் எனக்கு என்னுடைய அண்ணன் போல தான், போயிருங்கன்னு சொல்கிறார். அவமானப்பட்டு வந்த யுதிஷ்டர் சொல்கிறாரு, 5 அண்ணன் தம்பி, இவ்வளவு பெரிய வீரர்கள், யாராலையும் ஜெயிக்க முடியாத சகோதரர்கள்னு நினச்ச நாங்கள் இன்றைக்கி அவமானப்பட்டோம். என்ன நீங்கள் உங்களை கொல்ல விருப்பம் இல்லைன்னு திருப்பி அனுப்பி வச்சுருக்கான், அவமானமாக இருக்குது. இதுக்கு எதுக்கு ஒரு அர்ஜுனன், எதுக்கு அவனுக்கு ஒரு காண்டீபம், இவனை நம்பி நான் யுத்தத்தில் போய் நின்ன இல்லையா அப்படின்னு தான் மனம் தாங்க முடியாமல் சொல்கிறார். சொன்ன உடனே கிருஷ்ணர் பக்கத்தில் இருந்து, இப்போ எல்லா சகோதரர்களும் வெக்கி தலைகுனிஞ்சு நிற்கும் போது கிருஷ்ணர் பக்கத்தில் இருந்து அர்ஜுனன்ட்ட சொல்கிறாரு, அர்ஜுனா நீ மறந்துட்டியா, உன்னை அவமதிச்சா நீ விட்டுருவ, ஆனால் உன் காண்டீபத்தை யாராவது அவமதிச்சாங்கன்னா அவரை கொன்னுருவேன்னு ஒரு சபதம் எடுத்திருக்கியே, இப்போ உங்கள் அண்ணன் காண்டீபத்தை அவமதிச்சிட்டாரே, அவரை என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறாரு. அண்ணன் ஆயிட்டு இன்னொரு பக்கம் யாருக்கும் கிடைக்காத ஆயுதம், அது கையில் இருந்தால்தான் யுத்தம் நடக்க போகுது, ஆயுதமா அண்ணனா அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், நீ இந்திரனுக்கு வாக்கு கொடுத்துருக்க, ஆயுதத்தை அவமதித்தால் அந்த மனிதனை கொல்வேன், இப்போ அண்ணா அவமதித்தாலும் அவனை கொல்லணும், கொல்லு அப்படின்னு சொல்கிறார். ஏன் அண்ணனை நான் கொன்னேன்னா அது தவறு இல்லையா அப்படின்னு. இல்லை, நான் கொல்ல முடியாது, அப்போ நீ வாக்க மீறுறேன், என்ன செய்கிறது, உங்கள் அண்ணனை கொல்வதற்கு ஒரு எளிய வழி சொல்கிறேன், அதை நீ செய்ய. என்ன பண்ணணும், எல்லோர் முன்னாலேயும் உங்கள் அண்ணனை புகழ்ந்து பேசுன்னு சொல்கிறார். உடனே அவன் சொல்கிறான், எங்கள் அண்ணனை போல ஒரு தர்மவான் இந்த உலகத்திலேயே கிடையாது, பராக்கிரமசாலி யாருமே கிடையாது, வெல்ல முடியாத பெரிய யுதிஷ்டன் அல்லவா என் அண்ணன்னு சொல்கிறான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதை கேட்க கேட்க தர்மபுத்திரனுடைய தலை கவலை ஆரம்பிக்குது. தலை நல்லா கீழே விழுந்த உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, தலை விழுந்துருச்சு, அவன் செத்துட்டான், நீ அவனை கொன்னுட்ட, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறான், அப்போ நான் எங்கள் அண்ணனை கொன்னுட்டேன் நான். ஆமாம், ஒரு மனிதன் வீழ்ச்சியில் இருக்கும்போது அவனை புகழ்வது அவனை கொல்வதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். அவன்தான் இப்போ தான் உயிர் பிழைச்சி தப்பி வந்து அவமானப்பட்டு நிற்கிறான். அவன் முன்னாடி போய் நீ என்ன சொல்கிறேன்னா, உலகத்திலே வெல்ல முடியாதவன் பராக்கிரமசாலி தர்மபுத்திரன்னு அவனை நீ பாராட்டுற, நீ அந்த இடத்தில் நீ பாராட்டியது தான் அவனை கொன்னதுக்கான சமம். அண்ணனை கொன்னால் அந்த பாவம் எனக்கு சேர்ந்துடும் இல்லை, நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம், எங்களில் எவர் இறந்தாலும் மற்றவர் இறந்துருவோன்னு. இப்போ எங்கள் அண்ணனை நானே கொண்டுட்டேன்னா நான் ஏன் உயிரோடு இருக்கணும், நான் என்னை கொண்டுக்கிறேங்கிறான். அப்போவும் கிருஷ்ணர் சொல்கிறாரு, அதுக்கும் ஒரு வழி இருக்குப்பா அப்படின்னு. என்னன்னு, ஒன்றை நீயே புகழ்ந்து பேசிக்கோ அப்படிங்கிறார். உலகத்தில் ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கொள்வது. அதை கிருஷ்ணர் முன்னாடி அர்ஜுனன் செய்கிறான். நான் தான் மகா காண்டீபம் கையில் வைத்திருக்கக்கூடிய அர்ஜுனன், என்னை தவிர்த்து இந்த உலகத்தில் வெல்ல முடியாத யாருமே கிடையாது, நாங்கள் பாண்டவர்கள் இந்த யுத்தத்தையே வெல்வோம்னு சொல்லும் போது சொல்ல முடியாமல் நாக்கு தடுமாறி பேச்சு நின்று தன் தலை தானே கவிழ அர்ஜுனன் அப்படியே அமைதியாக நிற்கிறான். இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், அவனும் இறந்துட்டான், அந்த சாவுக்கு பதில் சாவு கொடுக்கப்பட்டுச்சு. எங்கேயோ ஒரு டால்ஸ்டா எழுதிய சுய புகழ்ச்சியும், எங்கோ ஒரு காக்காயில் இருக்கக்கூடிய ஒரு கதையும், நம்ம பாரதத்தில் இருக்கக்கூடிய கதைகளுக்கும் இடையில் இரத்த சம்பந்தம் இருக்குது. இந்த இரத்த சம்பந்தம் எப்படி இருக்குன்னா, மனிதனுடைய ஆதாரமான உணர்ச்சிகளை, அன்பை நோக்கி, அவனையினுடைய நிலைமையை நோக்கி, அவன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த பக்குவத்தை உருவாக்குவதற்கு தான் இந்த எல்லா கதைகளும் எல்லா காலகட்டத்திலையும் பாடுபட்டுருக்கு. அப்போ இந்த மகாபாரத கதையை நான் ஒரு மகாபாரத கூத்தில் நான் பாரதன் பின்னாடியே போனேன், அதை முழுமையாக பாரதம் படித்தேன். படிக்கும்போது எனக்கு இந்த கதை என் கண்ணில் படலை. மகாபாரத கூத்து பார்த்தேன். இங்கே ஆற்காடு மாவட்டத்தில் போய் கூத்து பார்க்கும்போது ஒரு கூத்து கலைஞர் மேடையில் இந்த கதையை சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் நாங்கள்லாம் எங்களை புகழ்ந்து பேசிக்கிறது இல்லைன்னா தம்பி, அது பாரதம் படிக்கிறோம், பாரதம் படிக்கும்போது எங்கள் மனசுக்கு தெரியும், அவ்வளோ பெரிய பெரிய யுதிஷ்டனும் அவ்வளோ பெரிய அர்ஜுனனுமே சுய புகழ்ச்சியால் அழிஞ்சு போனாங்கன்னு தெரிஞ்ச பின்னாடி நாங்கள் மேடையில் கூத்துக்கு ஒரு நாள் வேஷம் கட்டிட்டு
நாங்கள் தான் பெரிய ஆட்கள்னு சொல்லிக்கிட முடியுமா, அதனால தான் செய்ய மாட்டோம்னு சொன்னார். அதே காலத்தில் இன்னொரு விஷயத்தை நான் படித்தேன். அது என்னென்னா மரத்தச்சனை பற்றி. ஒரு மரத்தச்சனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த தச்சனை பிடிக்குதுன்னா, இயேசு தச்சனுடைய மகனாக பிறந்தார்னு சொல்லுவாங்க. எதுக்காக தச்சனை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த தச்சன்கிட்ட நாம் பார்த்த வரைக்கும் நிறைய வியப்பூட்டக்கூடிய நாம் பின்பற்றக்கூடிய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, அவன் எதை செய்யும் போது, ஒரு மரத்தை செய்யும் போது, அதுவும் குறிப்பாக ஒரு நாற்காலியை செய்ய விரும்பக்கூடிய தச்சன் மரத்தை தேர்ந்தெடுக்கிறான். மரத்தை தேர்ந்தெடுக்கிறது எளிதானதில்லை. எந்த மரத்திலேருந்து எது செய்ய முடியும்னு இயற்கையை மரத்தை தெரிந்தால்தான் செய்ய முடியும். அதுலேயும் ஆதி காலத்தில் நம்மகிட்ட ஒரு வழக்கம் இருந்தது, அனுமதி கேட்பாங்களாம். எப்படின்னா, ஒரு மரத்தை வெட்டுவதற்கு அந்த மரத்திட்ட அனுமதி கேட்பாங்களாம். நீ என் வீட்டில் ஒரு மேஜையாக படுக்கையாக இருக்க விருப்பமா அப்படின்னு கேட்டால், அந்த மரம் சலசலப்பில்லாமல் இருந்தால் அந்த மரம் அனுமதித்ததுன்னு அர்த்தம். சலசலத்தால் வெட்டாமல் விட்டுருவாங்களாம். அப்போ நம்முடைய மூதாதைகள் மரத்திட்ட கூட அனுமதி கேட்டு தான் வெட்டியிருக்கான், சும்மா வெட்டலை. அப்படி கேட்டு வெட்டிய மரத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த நாற்காலியை செய்வதற்கு அவனுக்கு கற்பனை இருக்குது. தனித்தனியாக செய்ய தெரிஞ்சிருக்கு. கூட்டுழைப்பு 4 பேரை வச்சு கை காலை தனியாக செஞ்சு உடலை வைக்க முடிஞ்சிருக்கு. இதில் அமரப்போகிற மனிதனை பற்றி தெரிஞ்சிருக்கு. அந்த மனிதனுடைய உடற்கூறு தெரிஞ்சிருக்கு. என்ன எடையுள்ள, எந்த வடிவத்தில் கூடிய, எவ்வளோ உயரத்தில் கூடிய மனிதன் அதில் உட்கார போகிறான்னு அவனுடைய உடற்கூறியல் தெரிஞ்சிருக்கு. எல்லாவற்றுக்கும் அப்புறம் இந்த நாற்காலி எவ்வளோ ஆண்டு காலம் இருக்க போகிறதுங்கிற அந்த விஷயம் அவனுக்கு தெரியுது. இத்தனையும் தெரிந்த அவன் தன் பேரை அதில் போடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கான். எந்த நம்முடைய நாற்காலியிலும் படுக்கையிலும் சிற்பங்களிலும் அதை செய்தவனுடைய பெயர் இல்லை. அவன் அதை ஒரு கலை, அதை ஒரு வெளிப்பாடு அப்படின்னு முடிச்சுக்கிட்டான். நம்முடைய நூற்றுக்கணக்கான கதைகளும் அப்படி தான். நான் சொன்ன கதைகளில் எத்தனை கதைகளை அதை சொன்னவர் யாருன்னு தெரியும்? எந்த உதடுகள், எந்த மனது இந்த கற்பனையை செய்தது? யாருடைய மனதில் இந்த நிகழ்ச்சிகள் ஓடி நாம் இந்த கதை எனும் அந்த ஒரு பட்டை நெய்து அறுத்திருக்கோம் சொல்லி யாருக்காக தெரியுமா? ஆனால் ஏதோ ஒரு மனது உலகத்திற்காக, மனிதர்களுக்காக கற்பனை பண்ணிகிட்டே இருந்திருக்கு. நான் ஒரு கதை எழுதினேன் சமீபத்தில். அந்த கதை எழுதுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன, ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி சார்ந்து உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எழுத்தாளர்களாக நான் கதை சொல்லத்தான் விரும்புகிறோம். உலகத்தை நோக்கி நாங்கள் திரும்ப திரும்பி பரிமாற்றிக்கொள்ள விரும்புகிற ஒரே பொருள் கதை தான். நான் ஒரு கதையை வச்சுருக்கேன், நான் அந்த கதையை சொல்கிறேன். என்ன கதை? இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்களேன் அப்படின்னு. சார் நான் அந்த கதையை சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னு. நான் அந்த கதையை சொன்னேன். அந்த கதை ஒரு சின்ன கதை. ஒரு நாட்டில் அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு என்ன சிறப்புன்னா, அவருக்கு காது கிடையாது. பொதுவாகவே அரசர்கள் காதுகளை பயன்படுத்துறது இல்லைங்கிறதுனால, ஏன்னா அடுத்தவர் சொல்லி கேட்க போகிறது இல்லை. அவங்க பிறக்கிற ஒவ்வொரு அரசனுக்குமா காது இல்லாமல் போய் இப்போ இருக்கிற அரசனுக்கு காதே கிடையாது. ஏன்னா அவன் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான். காது இல்லாத அரசனும் ஒரு நாட்டை ஆண்டுட்டுருக்கிறான். இந்த அரசனுக்கு ஒரு மந்திரிகள், அவனுக்கு ஆலோசகர்கள், அவங்க எல்லாத்தையும் எழுதி காட்டுவாங்க. அவன் படிப்பான். பெரும்பாலும் அவன் உத்தரவுகளை தான் அவங்க கடைபிடிப்பாங்க. அப்படி காது இல்லாத அந்த அரசன் திடீர்னு ஒரு நாள் யோசனை பண்ணுறான், மனுஷனுக்கு எதுக்கியா முதுகு? அதனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே. கை காலை வச்சாவது வேலை செய்கிறான். இந்த முதுகு ஏன் மனுஷனுக்கு தேவையில்லாமல் இருக்குது? அதை உரித்து எடுத்துடலாமே அப்படின்னு சொல்கிறான். உடனே மந்திரி சொல்கிறாரு, ஆமாங்க நல்ல யோசனை தான், மனுஷனுக்கு முதுகு தேவையில்லை தான், உரித்து எடுத்துடலாமேங்க அப்படின்னு. உடனடியாக என்ன பண்ணுங்க, கஜானாவில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கோங்க, தேவைப்படக்கூடிய கருவிகளை வாங்குங்க, வாங்கி மனுஷனோட முதுகை உரிச்சு எடுங்க அப்படிங்கிறாங்க. ஜனங்க சொல்கிறாங்க, ஐயா நீ காது இல்லாத ராஜாவாக இருந்த சரி, நாங்கள் சொல்கிற எங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் உன் காதுக்கே வரல, சும்மா இருக்கிற முதுகை ஏன் உரிக்கிறேன்னு கேட்குறாங்க. ஆனால் ராஜா சொல்கிறாரு, மனுஷனுக்கு முதுகு தானே இடையூறாக இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் கண்டுபிடிப்பை நிறைவேற்றணும்னு ஆயுதங்களை வாங்கி உரிக்கிறாங்க. மனித முதுகை உரிப்பது என்ன எளிதா என்ன? ஒரு மனிதனுடைய முதுகை கூட அவர்களுடைய அவ்வளவு ஆயுதங்களாலையும் உரிக்க முடியல. கசையடிகள் கருவிகள் தான் செலவானதே தவிர ஒரு மனிதனுடைய முதுகு கூட உரிக்கப்பட முடியவில்லை. ஆனால் ராஜாட்ட இந்த உண்மையை சொல்ல முடியாமல் கடைசியாக ஒருத்தன் போய் சொல்கிறான், எல்லாருடைய முதுகையும் உரிச்சுட்டாங்க, நம்ம அரண்மனையில் இருக்கக்கூடிய நீங்கள் நானும் நம்ம வட்டாரம் தவிர்த்து எந்த மனிதனுக்குமே முதுகு இல்லைன்னு சொல்கிறான். ராஜா சந்தோஷப்படுறாரு, பரவாயில்லையே முதுகில்லாத மனிதனுடைய தேசமாக இருக்கே, நான் அதை பார்க்கணுமே, வெளியே பார்க்கட்டாங்கிறாரு. வேண்டாங்க, முதுகில்லாத மனுஷன் ரொம்ப மோசமாக இருப்பான். இல்லை நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்க போகிறார். ஒரு நகரத்தினுடைய புறவெளியில் நடந்து போகும்போது ஆத்திரமடைகிறார்கள் மனிதர்கள். அதிகாரத்தில் இருப்பவனுக்கு காது கேட்காவிட்டாலும் பரவாயில்லை, ஏன் எங்களை துன்புறுத்துகிற, எங்கள் முதுகின் மீது ஏன் உன்னுடைய வன்முறையை ஏவி விடுகிறேன்னு கோபப்படுறாங்க. அவனை வழியில் பிடிச்சி அடித்து கொன்னுடுறாங்க. கொன்ன உடனே அடுத்த அரசர் யாருங்கிற பிரச்சனை வருது. இப்போ மக்கள் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்கிறாங்க, யாராக வேணாலும் இருக்கலாங்க, ஆனால் அவருக்கு காது இருக்கணுங்க. அரசனுக்கு வேற ஒரு தகுதியும் வேணாம், 2 காது இருந்தால் போதும், அந்த அரசன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு.
உடனே மந்திரி சொல்கிறாரு, இப்படி ஒரு நெருக்கடி வரும்னு தான் என் பையனை வளர்த்து வச்சுருக்கேன், அவனுக்கு 3 காது இருக்குங்கன்னு சொல்கிறாரு. ஜனங்க சொல்கிறாங்க, 3 காதா? கேள்விப்பட்டதே இல்லைங்களே. இருக்குங்க. எப்படின்னா, எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எவ்வளோ குறைகளை சொல்லுவீங்க, எவ்வளவோ பேசுவீங்க, அதுக்காக 3 காதுள்ள பையன் எனக்கு இருக்கான், இவனை மட்டும் அரசராக்கி பாருங்கள், அவன் உங்கள் குறையெல்லாம் தீர்த்துருவான் அப்படிங்கிறான். அவனை அரசராக்குறாங்க. அவனுக்கு 3 காது இருக்குது. ஆனால் அவனுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, அந்த 3 காதும் புகழ்ச்சியை மட்டும்தான் கேட்கும், எந்த குறையுமே கேட்காது. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் அவர் எல்லா புகழ்ச்சி உரைகளுக்கு மட்டும்தான் அந்த காது திறக்கும், வேறு எதுவும் உள்ளே போகாது. ஜனங்க வந்துடுறாங்க, என்னையா ஒன்று காது இல்லாதவன் ஆள்றான், இல்லைன்னா 3 காது இருந்தாலும் அவனுக்கு புகழ்ச்சியை தவிர மனிதன் அவலங்களே தெரியலையா அப்படின்னு ஒரு ஞானியை போய் கேட்டவனே அவர் சொல்கிறாரு, தவறு நான் அவர்கள் மேலே சொல்ல மாட்டேன், உங்கள் மேலே தான் சொல்லுவேன். ஏங்க, ஒரு காது உள்ளவன் அரசனாக இருக்கணும்னு விரும்புகிறது தப்பா என்ன அப்படின்னு. அப்படி இல்லை, யாரோ உங்களை அரசாளுவார்கள்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அது தவறு. யாருக்கு உறக்கத்திலும் காது கேட்கிறதோ, யாருக்கு குழந்தையினுடைய தொலைதூரத்தில் அழுகக்கூடிய ஓசை கேட்கிறதோ, யாருக்கு பசித்த வயறினுடைய குரல் கேட்கிறதோ, அவன் உங்களுக்குள்ளே தான் இருக்கான், அவனை கொண்டு வந்து அங்கே உட்கார வைங்க, அதுக்கப்புறம் அந்த ஆட்சி தானாக வரும்னு சொன்னாங்க. அப்படித்தான் மக்களை ஆளத் தொடங்கினார்கள் அப்படின்னு ஒரு கதை எழுதினேன். ஏன் இந்த கதைனா, சமகாலத்தினுடைய அவலங்களை, சமகாலத்தினுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு எழுத்தாளர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கதை தான். இந்த கதை அந்தந்த சூழலுக்கு, அந்தந்த அரசியல் பின்புலத்திற்கு, அந்த மக்களுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. இந்த கதை கேட்ட மறுநிமிடம், அந்த கதையை கேட்ட ஒரு பள்ளியில் தான் சொன்ன எல்லா மாணவர்களும் கைதட்டி சொன்னாங்க, இப்போ அந்த சம்பவமா இந்த சம்பவமான வெவ்வேறு சமகால நிகழ்வுகளை ஒப்பிட்டுக்கிட்டாங்க. நான் எந்த மாரலும் சொல்லலை, எந்த நீதியும் போதிக்கலை. ஆனால் போதிக்காமலே ஒரு கதை என்ன சொல்ல விரும்புது அப்படின்னா, கதையின் ஊடாக நாம் மனிதனுடைய மனதினுடைய நுட்பங்களை, மனிதனுடைய சின்ன 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 கனவுகளை, ஆசைகளை விதைக்கிறோம், அறுக்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். உலகத்தில் மிக எல்லோரும் ஒன்று கூடி செய்யக்கூடிய சந்தோஷமான செயல் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அது கதை சொல்கிறது தான். நம்ம வீட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும், கிராமப்புறங்களில் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டே இருப்பாங்க, கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. குழந்தை இன்னும் 2 கவளம் அதிகமாக சாப்பிடணும்னு சொன்னால் கதையில் அரக்கனுடைய உயிர் இன்னொரு கடல் தாண்டி போயிடும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடும் குழந்தை, அப்புறம் இன்னொரு கடல் தாண்டி போயிடும். குழந்தைக்கு சாப்பிடக்கூடிய உணவோடு சேர்த்து தான் நமக்கு கதையை கொடுத்துருக்காங்க. அந்த கதைங்கிறது வெறுமனான ஒரு பொருள் அல்ல, நம்முடைய உணவு. எப்படி நம்முடைய உடல் நம்முடைய உணவால் வளர்ந்ததோ, அதே போல் நம் கதையால் தான் நம்முடைய மனதும், நம்முடைய சிந்தனையும், நம்முடைய அறிவும் பார்வையும் வளர்ந்துருக்குது. கண்ணாடியில் பார்த்தா என் முகம் தெரியும், ஆனால் என்ன மனசில் நினைக்கிறேன்னு தெரியவே தெரியாது. ஆனால் நான் என்ன மனசில் நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வடிவம் தான் இருக்குது, அதுதான் புத்தகம், இலக்கியம், கதைகள். அது என் மனதை காட்டக்கூடியது. கண்ணாடி என் உருவத்தை காட்டக்கூடியதுனால் புத்தகம் என் மனதை காட்டக்கூடியது, கதை என் மனதை காட்டக்கூடியது.